அதாவது பரோட்டா பாலன்ட்ட வந்து ஒரு 40 சேலை எஸ்கேஎஸ் கண்ணன் சொல்லி கொடுத்துட்டாப்புல, பேட்டை கெட்டவன்ட்ட கொடுத்துருங்க, அவர் யாராவது இல்லாத ஆள்கிட்ட கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு. சரி, அவரோட நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லா இருக்கட்டும் இல்லைங்களா. பட் அண்ணன் எங்கே திருச்செந்தூர் தானே, அப்போ திருச்செந்தூர்கார தான் தந்திருக்காரு உங்கள்கிட்ட. அப்போ அந்த மக்கள் வந்து உங்கள் வீட்டில் கூட நான் பார்த்தேன், ஏன் இங்கே எவனும் இல்லையா, ஏன் அவங்க தான் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்க சொல்கிறது சரி தானே, உங்கள் ஊரில் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ எஸ்கேஎஸ் கண்ணன் நீங்கள் என்கிட்ட தான் கொடுக்க சொன்னாப்புல நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் என் ஊருக்கு வந்துட்டீங்க, இதை காட்டிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்குறேன். உங்கள் ஊரில் இருப்பாங்கல்ல கஷ்டப்பட்ட ஆட்கள், நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் யோசிக்கலாம், இது வரைக்கும் நான் உதவி செஞ்சே கிடையாது, நான் எப்பா உண்மையில் அவர் உதவி செஞ்சே கிடையாது தான், அவரே புரோட்டா போட்டு தான் பொலை போட்டிட்டு நடக்காரு. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவரை தொந்தரவு பண்ணாதீங்க யாரும், சரிங்களா. அதை தாங்க எதுவும் கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் அவர் ஒரு ஆள் சொன்னீங்கள கண்ணன், அவர் தர சொன்னாப்லன்ட்ட நான் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்குறேன், உங்கள் ஊர்லேயே கொடுத்துருங்க, சரிங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட தேடி இந்த 40 சேலையும் கொடுத்துருங்க, கூட யாரோ 15 சேலை தந்தா நீங்கள், சரிங்களா. இந்த 55 சேலையும் நீங்கள் கொடுங்க, சரிங்களா. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்கேருந்தோ பார்க்காத ஒரு மனுஷன் புரோட்டா பால்னா போய் கொடுத்துருங்கன்னு சொன்னார்ல, நான் உங்கள் நம்புகிறேன், நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன், கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இதுக்கு மேலே நம்ம உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறீங்க, செய்யலாம். இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும், உங்கள் வருமானம் இன்னும் பெருகட்டும், சரிங்க. நீங்கள் செய்வீங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏன் 55 சேலை கூட செய்யணும், 5 சேலை நம்மளால் செய்ய முடியாதா, வருஷத்துக்கு ஒருக்கா செய்ய முடியாதா சொல்லுங்கள். நம்மள மாதிரி ஆட்கள் புரோட்டா போடுற மாஸ்டர், இப்போ ஆட்டோ டிரைவர் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, அவங்க நம்ம ஊக்கப்படுத்துவோம். என்ன சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்கேஎஸ் கண்ணனை தப்பாக நினைக்காதீங்க. நினைக்கிற அந்த மனுஷன் ஒரு ஆர்டர் வந்து இடத்துல நினைச்சிட்டாப்புல, நான் 55 சேலையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாப்புல, நீங்கள் சொன்னதை அவர் செஞ்சிட்டாப்புல, நான் அவருக்கு பொறுப்பு கொடுத்துரு, நல்லா இருப்பேன், உன்னை தொந்தரவு பண்ண நினைக்காத, நீ கொடுத்துரு, சரிங்களா. நீ கொடுங்க, மேற்கொண்டு நீங்கள் செய்யலாம், உங்களை நீங்கள் செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. கண்டிப்பாக.